நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது. குறிப்பாக இந்த 2025 எல்லா கிரகங்களுமே இடம்பெயருது. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது ராகு, கேது, சனி, குரு, இது 4 தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு, கேது, சனி, குரு 4மே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வக்ரகதி அடையுது, குரு அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஸோ இது ரெண்டுமே நடக்குது. ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு, அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியினருக்குமே 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு. இதெல்லாம் விட்டு விலகுனுச்சுன்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்ப. ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல, எதுவுமே நடக்கலை சார், எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குரு அதிசாரமாக ஆகஸ்ட் 18 மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு. சரி, எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் இருக்க போகிறாரு. ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலைனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக கேட்டுட்டு வாங்க. இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன். அது எண்கணித ரீதியானது. மறுபடியும் சொல்கிறேன், எண்கணித ரீதியான, அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். மீனராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்னென்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசியின் அதிபதியே குரு தான். ஆனால் அப்படிப்பட்ட மீனராசிக்கே குருவால் நன்மை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. காரணம் உங்களுக்கு 7.5 சனி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனி காலத்துலேயுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்திற்கு இப்போ குரு வந்திருக்காரு. அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்திருப்பதனால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது, லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுகிறது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசியின் மீதே குருவின் பார்வை விழுகிறது. இப்போ உங்களுடைய ராசிங்கிறது 1ஆம் வீடு. அப்போ உங்களுடைய குருவோடைய 5, 7, 9 பார்வைகளில் அவருடைய ரொம்ப வீரியமிக்க 9ஆம் பார்வை தன்னுடைய வீடான மீனத்தின் மீதே விழுவதனால் கெட்டது விலகும், தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே அந்த ஆர்கானிக்காக சொல்லுவாங்களே, ஆர்கானிக்காகவே உருவாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சனியின் பிடியில் இருக்கும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும், கையிருப்புகள் கரைந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மறைந்து இப்போ உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், கையில் காசு தங்கும். முதல்ல இவ்வளோ நாள் எவ்வளவு சிரமப்பட்டுமே உங்களுக்கு கையில் காசு இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இப்போ அந்த நிலை மாறி கையில் அதிகப்படியாக காசு வரும், காசும் தங்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு புத்திசாலியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மிக அதிகப்படியான வட்டிக்கு வெளியில் எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கையில் காசு வரும்போதே அந்த அதிக வட்டிக்கு வாங்கின இடங்களில் கொடுத்து அதை முடிச்சிடணும், அந்த கணக்கை முடிச்சுக்கணும். ஏன்னா எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு பணம் காசுங்கிறது வரப்போகிறது கிடையாது. வந்தாலுமே செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 5க்கு பிறகு மறுபடியும் 7.5 சனியின் தாக்கம் அதிகமாகும் போது அது உங்களை பாதிக்காத இடத்துல உங்களை நீங்கள் வச்சிருக்கலாம். உங்களை ஒரு சேஃப் ஜோனில் நீங்கள் வைத்திருப்பதற்கான அருளாசிகளை குரு பகவான் இந்த ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம்ங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு இடம். அது இந்த இடத்தின் மீது குருவின் பார்வை விழுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா ஒரு பக்கம் திருமண தோஷம் இருந்துச்சுன்னா திருமண தோஷம் விலகும், இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே நன்மைகள் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்க போகிறதுங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். சரி, இந்த நன்மைகள்லாம் எனக்கு இன்னும் துரிதமாகவும்
இன்னும் அதிகப்படியாகவும் உங்களுக்கு வர வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சித்தர் குருமகான்களுடைய சந்நிதிக்கு நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும், குரு மகான்களுடைய அருளை பெறணும். அதே மாதிரி பழமை வாய்ந்த மலை மீது இருக்கக்கூடிய முருக கடவுளுடைய கோயில்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அதில் குருவுக்கான மிகவும் உசந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா தென்குடி திட்டைன்னு சொல்லுவாங்க. திட்டை அப்படிங்கிற ஸ்தலம் வந்து தஞ்சாவூருக்கு மிக அருகில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் ஆலயம். அந்த கோயில் உள்ளார நீங்கள் என்ட்ராகும் போதே அதனுடைய வைப்ரேஷன் உங்களால் உணர முடியும். அங்கே வந்து இருப்பதிலேயே மிகப்பெரிய குருவுக்கான மிகப்பெரிய உருவத்தில் இருக்கும் அந்த சந்நிதியை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் பெரிய சிவலிங்கங்கள்லாம் பார்த்துருக்கலாம், ஆனால் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சன்னிதானம் அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டையில் அமைஞ்சிருக்கு. அது மாதிரியான ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ நன்மைகள், இது எல்லாமே இன்னும் அதிகப்படியாக ரொம்ப விரைந்தே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள். ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் மட்டும் ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல, நிறைய எனக்கு பண பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன், வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா, இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான். ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன். அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம். ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.